வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வவ்வால் மீன் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். இப்போது இந்த மசாலாவில் மீன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீனில் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. இது சூப்பரான மீன் பொளிச்சது ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல். என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் மீன் பொளிச்சது. பாருங்கள், உள்ளேயும் நல்லா மசாலா ஆட் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மீனை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். அதிலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 1 ஆட் செஞ்சுருக்கேன்னா பொடியாக கட் பண்ணி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கட்டும். கூடவே தக்காளி ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். COVID-19 லாக்டவுன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே மீனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான ஆட் செஞ்சுக்கலாம். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பொளிச்சதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கட்டும். ஆனியன், தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை இப்போது வாழை இலையில் நம்ம மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி மீனை மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் மசாலாவை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மசாலா எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு சின்ன இலை தான் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கட் பண்ணி நான் 2-3 இலையாக கட்டியிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய இலையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த நார்லேயே கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இலையோட.
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீன் பொளிச்சது, கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் பொளிச்சது ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஸ்டைலில் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. மசாலாவும் நல்லா ஊறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீனில். மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.